ஹாய், வீட் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கப்பு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் சேம் கப்பில் பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3/4 கப்பு அளவு பால் தேவைப்பட்டுச்சு. இது நம்ம கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் பிசையணும். அதுக்கப்புறம் அது கூட நெய்யும் சேர்த்து கொஞ்சம் ரவுண்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சைடில் எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப்பு சுகர் அப்படின்னா 3 கப்பு தண்ணி அளவுக்கு போட்டு பதம் பார்த்து காய்ச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப கம்பி பதம் வரணுன்றது இல்லை, நார்மலான பிசு பிசுன்னு வந்துச்சுனாலே போதும். நம்ம அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை குட்டி குட்டியாக இது பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பால்ஸ் எல்லாம் தூக்கி சிரப்பில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, சூப்பரான வீட் குலோப் ஜாமுன் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.